குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ் பற்றி பார்த்தோம். அதாவது தெருக்களும் வீடுகளும் வந்து எப்படி வந்து கட்டப்பட்டு இருந்தது ஹரப்பாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரேட் பாத் பற்றி பார்த்தோம், பெருங்குளம், அதுக்கப்புறம் கிரானரி பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த அசம்பிளி ஹால் பற்றி பார்க்கலாம். அசம்பிளி ஹால் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு மீட்டிங் நடத்துவாங்க இல்லையா, ஒரு பெரிய ஏதாவது எது சம்மந்தப்பட்டதை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி ஒரு செய்தியை வந்து கூறுவாங்கள்ல, அதை தான் வந்து நம்ம அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அசம்பிளி ஹால் வந்து அங்கே இருந்தது. அதுக்கு வந்து என்னென்ன மாபெரும் கட்டடங்கள் அப்படின்னு பேர். அது எங்கே இருந்தது அப்படின்னா த அசம்பிளி ஹால் வாஸ் அனதர் ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் மொஹஞ்சதாரோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு அரங்கம் வந்து அங்கே இருந்துச்சு. இட் வாஸ் எ மல்டி பில்லர்டு ஹால். அதாவது இது எப்படி இருந்தது அப்படின்னா அது 20 தூண்களை கொண்ட 4 வரிசைகளை கொண்ட ஒரு பரந்து விரிந்த இடமாக இருந்தது. 20 pillars in 4 rows to support the roof. அதாவது 20 பில்லர் வச்சு ஒரு 4 ரோவாக வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த பெரிய இடத்த வந்து பெரிய பரப்பை வந்து அசம்பிளி ஹாலாக கட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், வணிகம், போக்குவரத்து. ஹரப்பன்ஸ் வேர் கிரேட் ட்ரேடர்ஸ். Standardized weights and measures were used by them. They used sticks with marks to measure length. ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வணிகர்களாக வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அளவைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள், அளவைகள் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. பொருட்களுடைய நீளத்தை வந்து அளக்கிறதுக்காக ஒரு குச்சியை வந்து பயன்படுத்துகிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், இப்போ டேப் பயன்படுத்துகிறோம், நீளத்தை அளக்கிறோம்னா ஸ்கேல் வச்சு நம்ம அளக்கிறோம் இல்லையா. ஆனால் அவங்க வந்து ஒரு அளவுகள் குறிக்கப்பட்ட ஒரு குச்சியை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தே யூஸ்டு கார்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். அதாவது அவங்க வந்து சக்கர வண்டிகளை வந்து பயன்படுத்தினாங்க. சக்கரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நம்ம படித்தோம் இல்லையா, அப்போ அந்த சக்கர வண்டிகளை வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ இருக்க வந்து மாட்டு வண்டிலாம் இப்போ ரொம்ப ரேராக இருக்குது, அரிதாக இருக்குது. அப்படி மாட்டு வண்டிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரக்கால்கள் இருக்கும். நடுவில் கேப் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மெயினாக நடுவில் சென்டர் பார்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த கார்னரில் இருந்து. அதை தான் வந்து என்ன சொல்லுவோம், ஆரக்கால்கள்னு சொல்லுவோம். நம்மளே அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் வந்து மாட்டு வண்டி சக்கரம்லாம் இருக்கும். ஆனால் அவங்க பயன்படுத்தின சக்கரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கால்கள் இல்லாத அந்த ரொம்ப திடமான சக்கரத்தை வந்து பயன்படுத்தினாங்க. There is evidence for extensive maritime trade with Mesopotamia. Indus seals have been found as far as Mesopotamia, which are modern day Iraq, Kuwait and parts of Syria. மெசபடோமியாவோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு விரிவான கடல் வாணிபத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி முத்திரைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஈராக், குவைத்து, சிரியா இந்த பகுதிகளெலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பண்டைய காலங்கள்லேருந்தே மெசபடோமியாவோட வாணிபம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிங் நாரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர் சுமேரியன் has written about buying jewelry from the land of Meluka, a region of Indus Valley. அதாவது மெலுக்கா அப்படிங்கிற இடம் அது எங்கே இருக்குது அப்படின்னா சிந்துவெளி பகுதியில் இருக்குது. அந்த சிந்துவெளி பகுதியில் போய் நரம்சின் அப்படிங்கிற அக்காடியன் எம்பையர் வந்து போய் நகையெல்லாம் வாங்கியிருக்காரு, அணிகலன்கள்லாம் வாங்கியிருக்கிறதாக குறிப்புகளில் வந்து எழுதி வச்சுருக்காரு. அடுத்தது cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in the Indus area. This shows the trade links between these two areas. அது மட்டும் இல்லாமல் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உருளை வடிவ சீல்ஸு முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முத்திரைகளை வச்சு பார்க்கும் பொழுது சிந்துவெளி பகுதிக்கும் இந்த பெர்சியன் கல்ஃபு, மெசபடோமியா இங்கெல்லாம் வந்து வாணிபம், சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து கடல் வழியாக போய் வாணிபம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. A novel dockyard has been discovered in Lothal in Gujarat. It shows the maritime activities of the Indus people. அதுக்கப்புறம்
இந்த இப்போ கப்பலில் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துறைமுகம் இருக்கணும் இல்லையா? இந்த துறைமுகமாக எது வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா லோத்தல் அப்படிங்கிற இடம் தான் வந்து துறைமுகமாக செயல்பட்டுச்சு. அந்த இடத்துல வந்து கப்பல்கள் வந்து புதுசாக கட்டுறது, செப்பனிடுதல் தளம் இது எல்லாமே இருந்தது. அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லோத்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. அந்த பகுதியில் இருந்து தான் என்ன பண்ணாங்க, மற்ற நாடுகளுக்கு வந்து கடல் வழியாக வாணிபம் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது டாக்யார்ட் அட் லோத்தல், அதாவது கப்பல் கட்டும் தளம். லோத்தல் வந்து சிறந்த கப்பல் கட்டும் தளமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். Lothal is situated on the banks of a tributary of Sabarmati river in Gujarat. லோத்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் சபர்மதி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றினுடைய கரையில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் எது அப்படின்னா இந்த லோத்தல் அப்படிங்கிற இடம். அடுத்தது மொஹஞ்சதாரோ, லீடர் இன் மொஹஞ்சதாரோ பார்க்கலாம். அதாவது மொஹஞ்சதாரோவுடைய தலைவர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். A sculpture of a seated man has been unearthed in a building with the head band on the forehead and a smaller ornament on the right upper arm. அதாவது அமர்ந்த நிலையில் ஒரு ஆணுடைய சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் ஒரு கட்டடத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆணுடைய நெற்றியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைப்பட்டை வந்து கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வலது கையுடைய மேல் பகுதியில் ஒரு வங்கி மாதிரி ஒரு அணிகலன்கள் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு திருமண விழா அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நகைகள்லாம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து நெற்றியில் ஒரு தலைப்பட்டை கட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வலது கையில் வந்து ஒரு சிறிய அணிகலன் வந்து அணிஞ்சிருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹிஸ் ஹேர் இஸ் கேர்ஃபுல்லி combed and beard finely trimmed. அதாவது அவருடைய தலைமுடியும் தாடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி அந்த சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 holes beneath the ears suggest that the head ornament might have been attached till the ear. அதாவது 2 காதுகிட்ட வந்து 2 ஓட்டை இருக்குது. இப்போ நம்ம இப்போலாம் என்ன பண்ணுறோம், காது குத்தி தோடு போட்டுக்கிறோம் இல்லையா? இப்போ லேடிஸ் போட்டுக்குவாங்க. இப்போ ஜென்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு காது குத்தி அதில் ஒரு தோடு போட்டுக்கிறாங்க இல்லையா? அதுபோல் இவங்களுடைய அந்த ஸ்கல்ப்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதில் வந்து 2 ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த தலையில் பட்டை கட்டுறாங்க இல்லையா? அந்த தலையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு செயின் அது மாதிரி காதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து the left shoulder is covered with a shawl like garment decorated with designs of flowers and rings. அது மட்டும் இல்லாமல் இடது தோள் பக்கம் வந்து பூக்களாலையும் வளையங்களாலையும் அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு மேலங்கியை வந்து மேலே போட்டிருக்காங்க. This shawl pattern is used by people even today in those areas. இது போன்ற வடிவமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இப்போவும் வந்து அது மாதிரி வடிவமைப்பு வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டெக்னாலஜினா தொழில்நுட்பம். இண்டஸ் பீப்புள் ஹேட் டெவலப்டு எ சிஸ்டம் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள், அதுக்கப்புறம் அளவுகோல்கள் இதெல்லாம் வெயிட் போடுறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஐவோரி ஸ்கேல் ஃபவுண்ட் இன் லோத்தல் இன் குஜராத் இஸ் 1704 millimeter, the smallest division ever recorded on a scale of other contemporary civilizations. இப்போ இந்த குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான ஒரு அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து 1704 மில்லிமீட்டர் வரைக்கும் சின்ன சின்ன அளவீடுகளை வந்து கொண்டு காணப்படுகிறது. அது வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா யானை தந்தம் இருக்கு இல்லையா, அதனால் செய்யப்பட்டது. அது வந்து சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் ரொம்ப சின்ன அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது the word civilization comes from the ancient Latin and Latin word civis which means city. அதாவது civilization அப்படின்னா என்ன, எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. அதோடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா சிட்டி அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, அடுத்தது do you knowல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். The little statue was found at Mohenjo-daro. When Sir John Marshall saw the statue known as the dancing girl, he said, when I first saw them, I found it difficult to believe that they were prehistoric modeling. Such as this was unknown in the ancient worlds up to the age of Greece. I thought that these figures had found their way into level some 3,000 years old to which they properly belonged. அதாவது மொஹஞ்சதாரோவில் வந்து வெண்கலத்தாலான ஒரு சிலையை வந்து ஒரு சிறிய பெண் சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நடனமாது டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிலையை பார்த்துட்டு சர் ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த சிலையை பார்த்தப்ப இந்த வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கின முறையே சார்ந்தது, அந்த காலத்தில் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் அதை ஆய்வு செய்யும் பொழுது தான் என்னன்னு தெரிஞ்சது, இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ இந்த சிலைகள் வந்து அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது கேவிடி காம்ப்ளெக்ஸு. கேனா கொர்க்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா spread over Afghanistan and Pakistan has many places names of those were mentioned in Sangam literature. இந்த பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இன்றும் இந்த கொர்க்கை, வஞ்சி, தொண்டி அப்படிங்கிற பேர் கொண்ட ஊர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற பெயர் கொண்ட இடங்கள் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை அண்டு கூடல்கர் ஆர் த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தானில் இன்றளவும் இருக்குது இந்த பேரெல்லாம். கொர்க்கை அண்ட் பூம்புகார் இன் ஆப்கானிஸ்தான் ஆர் ரிலேட்டட் டு த சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் ஏஜ். த நேம்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் கார் அண்ட் பூரன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் த ரிவர்ஸ் Kavriwala and Purnai in Pakistan also occurs in the Sangam literature. அது மட்டும் இல்லாமல் கொர்க்கை, பூம்புகார் அப்படிங்கிற சங்ககால நகரங்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்ககால நகரங்களும், துறைமுகங்களுடைய பெயர்களோடு இருக்கக்கூடிய இடங்களும் இன்னும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து காவிரி, பொருன்ஸ் அப்படிங்கிற பெயர்லையும் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து காவிரிவாலா, அதுக்கப்புறம் பொருணை அப்படிங்கிற பெயரும் இந்த தமிழ் சொற்களை வந்து முழுமையாக பிரதிபலிப்பதாக இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, Do you know the hidden treasures of the Indus civilization? சிந்துவெளி நாகரிகத்தினுடைய மறைந்த பொக்கிஷங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். Inscriptions written in a script of those times can provide us information about customs, practices and other aspects of any place or time. அதாவது பழங்கால எழுத்துக்களை வந்து படிக்கிறதுனால அந்த கால நாகரிகத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்னமும் வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. So far the Indus script has not been disappeared. Therefore we must look for other clues to know about the Indus people and their lifestyle. அப்போ அந்த எழுத்துக்களை இன்ன வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியல. அதனால் சிந்துவெளி மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து அறிவதற்கு வேறு எந்த சான்றுகளையாவது நம்ம நோக்க வேண்டி இருக்குது. அப்போ அந்த எழுத்துக்களை தெரிஞ்சால் தான் அவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ மற்ற சான்றுகளை வந்து நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற சான்றுகளை பார்த்து தான் நம்ம அவங்களுடைய சிந்துவெளி மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்பேரல், அதாவது அவங்களுடைய உடை. காட்டன் ஃபேப்ரிக் வேர் இன் காமன் யூஸ். காமனாக வந்து காட்டன் ஃபேப்ரிக் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. பருத்தி ஆடைகளை வந்து பயன்படுத்தினாங்க. கிளே ஸ்பிண்டில்ஸ்,
suggest that yarn was fun. அதாவது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நூலை வந்து அந்த ஸ்பிண்டில் வந்து நூலை வந்து ஒரு இதில் சுற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சுழல் அச்சுகள் மூலமாக அவங்க வந்து நூல் நூக்கமும் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியுது. wool was also used. அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்பளி ஆடைகளையும் உபயோகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சது. நம்ம வந்து மீதி லெசனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.